வெல்கம் 10th ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிட்டம் 2023 நடந்த மேக்ஸ் கொஷின் பேப்பரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு 2 லெசன் இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் கவர் ஆகிற மாரி இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரியும் கவர் பண்ணுற மாரி கொஷின் எடுத்த வாய்ப்பு இருக்குது. உங்கள் சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் மூலயமா உங்களுக்கு தந்துட்டுருப்பாங்க. நல்லபடியாக படிங்க. இந்த ப்ரிப்ரேஷன் வந்து உங்களுக்கு குவார்ட்டர்லிக்கு கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், கொஷின் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேட்டர்ன் நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா மேக்ஸிமம் நிறைய டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஷின் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக் 1 மார்க்ஸை பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பி கிராஸே கொடுத்துட்டு ஏ அண்ட் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரிலேஷன் கொடுத்துட்டு டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் பைஜெக்ஷன் அப்படின்னா என்னென்னு டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் கே கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. எஃப் ஆஃப் கே கொடுத்துட்டு கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏ அண்ட் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் லெசன் சம் இது. அப்புறம் ஃபைண்ட் த 8th டேர்ம் ஜிபிலையும் விச் டேர்ம் ஆஃப் அண்ட் 16, 11, 6, 1 இஸ் -54ன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதேமாரி ரிப்பீட்டடாக போன வருஷம் பப்ளிக்கில் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வந்ததோ அந்த கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து அதில் இருக்க கொஷின்ஸ்லாம் படிங்க, சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்கள் டீச்சர்ஸ் நடத்துகிறப்பே சொல்லியிருப்பாங்க இந்த டாப்பிக்லாம் வரும்னு. அதேமாதிரி ஃபஸ்ட் லெசனில் இருந்தும் எந்தெந்த டாப்பிக்லாம் வரும்னு நான் இப்போ சொல்கிறேன், சரிங்களா? 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸசைஸும் நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? எக்ஸாம்பிள் சம்ஸ் எக்ஸசைஸுக்கு ஈக்குவலாக எக்ஸாம்பிள் சம்ஸும் பாருங்கள். 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த 1.1 எக்ஸசைஸை நல்லா பார்த்துக்கோங்க. அதில் வந்து லாஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய சம்மு, ப்ரைம் நம்பர்னு வரும் அந்த சம்மு. அப்புறம் எக்ஸாம்பிளில் சம்மு இருக்குது, சரிங்களா? அதனால் லாஸ்ட்டு 2 சம்மும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் 16th சம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வந்து 1.2ல் வந்து கேட்குற கொஷின். எக்ஸசைஸில் ஒரு கொஷின் இருக்குது, எக்ஸாம்பிளில் ஒரு கொஷின் இருக்குது. இந்த 2 கொஷின் நல்லபடியாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஆரோ டயக்ராம் வரையணும், டேபிள் ஃபார்ம் எழுதணும். அப்புறமேட்டு பண்ணால் ஈக்குவலி டிவிஷன் அல்காரிதம் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF, இது எக்ஸாம்பிள் சம்மும் இருக்குது, எக்ஸசைஸில் கேட்டிருப்பாங்க. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. டீட்டெயிலெலாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸுக்கும் ஈக்குவாலிட்டியாக கொடுங்க, சரிங்களா? அப்புறமேட்டு பாலினாமியல் இதில் பொறுத்த வரைக்கும் செகண்ட் லெசன்லேருந்து நிறைய கேள்வி வந்து இருக்குது பாருங்கள். அப்புறம் சம் ஆஃப் n சீரிஸ் இதெல்லாம் வந்து பப்ளிக் கொஷின். அப்புறம் 21th கொஷின் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 மார்க் ஒன்று கேட்டிருக்காங்க. 8 மார்க்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி கேட்டிருக்காங்க, சரிங்களா? அது ஒவ்வொரு மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஒரு ஜாமெண்ட்ரி கேட்கறதால அந்த போர்ஷனை கவர் பண்ணுவாங்க. அதனால் மறக்காமல் ஜாமெண்ட்ரி போர்ஷனையும் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் படிக்கிறது வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் ஏனோ தனோன்னு சும்மா படிக்காமல் இது ஃபஸ்ட்டு மிட்டம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் இந்த 2 யூனிட்டில் மேக்ஸிமம் நீங்கள் சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு குவார்ட்டர்லிக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் என்ன டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.